உலக கோப்பை போட்டியில் பாகிஸ்தானுடன் இந்திய அணி விளையாடுமா? என்ன சொல்கிறது பிசிசிஐ? இங்கிலாந்தில் வரும் மே மாதம் நடைபெற உள்ள ஐசிசி உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தானுடன் இந்திய அணி விளையாடுமா என்பது குறித்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா மாவட்டத்தில் கடந்த 14ஆம் தேதி இந்திய துணை ராணுவ படையினர் மீது ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத தற்கொலை படை தாக்குதல் நடத்தினர். இதில் 40 வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் உதவியுள்ளதாக இந்தியா குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதை பாகிஸ்தான் மறுத்துள்ளது. ஏற்கனவே இரு நாடுகளுக்கும் இடையே அரசியல் பதற்றம் காரணமாக இரு நாட்டு அணிகளும் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்காமல் உள்ளன. இந்த நிலையில் புல்வாமா தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இரு நாடுகளும் உலகக்கோப்பையில் விளையாடுமா என தெரியவில்லை. இந்தியாவில் உள்ள பல்வேறு முன்னாள் வீரர்களும் கிரிக்கெட் நிர்வாகிகளும் உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தானுடன் இந்திய அணி விளையாடக்கூடாது, புறக்கணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தனர். இரு நாடுகளுக்கிடையான பதற்றம் காரணமாக ஐசிசி அறிவித்துள்ள உலகக்கோப்பை அட்டவணையில் ஏதேனும் மாற்றம் செய்யப்படுமா என்ற கேள்விக்கு எந்தவிதமான மாற்றமும் அட்டவணையில் செய்யப்படாது என ஐசிசி அறிவித்துவிட்டது. இந்த சூழலில் உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தானுடன் விளையாடுமா என்ற கேள்வி எழுந்தது. அதற்கு பிசிசிஐ வட்டாரங்கள் இன்று கூறுகையில், உலகக்கோப்பை போட்டி நெருங்கி வருகிறது, இன்னும் சிறிது நாட்களுக்கு பின் சூழல் தெளிவாகும், போட்டி அட்டவணையை மாற்ற முடியாது என ஐசிசி திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. உலகக்கோப்பை போட்டியின் போது பாகிஸ்தான் அணியுடன் இந்திய அணி விளையாடக்கூடாது என்று மத்திய அரசு விரும்பினால் நாங்கள் விளையாட மாட்டோம். ஒருவேளை பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் நாம் விளையாடாமல் போனால் நமக்குரிய புள்ளிகளை இழக்க நேரிடும். இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்கொள்ள நேரிட்டு நாம் போட்டியில் பங்கேற்காமல் இருந்தால் விளையாடாமல் அவர்கள் உலகக்கோப்பையை வென்றுவிடுவார்கள் என தெரிவித்தனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.